வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு என்ன புது ஜாதகத்தோட வந்திருக்க? இதுல என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பக்கா பாஸ் மெட்டீரியல் ஜாதகம்பா. சிம்ம லக்னம், கும்பராசி. சூரியனோட பவரும் சனியோட பார்வையும் சேர்ந்த ஒரு அபூர்வமான காம்பினேஷன் இது. ஓ, சிம்ம லக்னமா? அப்போ ஆளுங்க பார்க்கவே ரொம்ப கெத்தா இருப்பாங்களோ? பின்ன சும்மா சாதாரணமா ஒரு காட்டன் சட்டை போட்டுட்டு வந்தா கூட அவங்க நடக்கிற நடையில ஒரு ராஜ தோரணை இருக்கும். எங்க போனாலும் தானா முன்னாடி போய் நின்று லீடர்ஷிப் எடுத்துப்பாங்க. எதை செஞ்சாலும் அதுல இவங்களோட தனி முத்திரை இருக்கணும்னு நினைப்பாங்க. முக்கியமா சுயமரியாதையை எவனாவது சீண்டினா சும்மாவே விட மாட்டாங்க. அப்போ வீட்ல குடும்பத்தாளுங்க பாடு திண்டாட்டம் தானா? எப்பவும் அதிகாரம் தானா? அப்படி முழுசா சொல்லிட முடியாது. குடும்பத்துக்கு இவங்க ஒரு சிங்கம் மாதிரி பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா வீட்ல தான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு கொஞ்சம் ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. அது லைஃப் பார்ட்னருக்கும் பசங்களுக்கும் சில நேரம் வருத்தத்தை கொடுக்கும். ஆனா போக போக குடும்பத்துக்காக தன்னோட ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிப்பாங்க. சரி, வேலை, பிசினஸ்லாம் இவங்களுக்கு எப்படி செட் ஆகும்? பிசினஸ்ல இவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு, அரசாங்க கான்ட்ராக்ட் இதெல்லாம் சூப்பரா வரும். ஆனா பார்ட்னர்ஷிப் மட்டும் வேண்டாம். ஏன்னா யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. தனியா செஞ்சா அடிச்சுக்க ஆளே இல்ல. வேலைக்கு போறவங்களா இருந்தா? ஆஃபீஸ்ல இவங்க சாதாரண எம்ப்ளாயியா வேலைக்கு சேர்ந்தா கூட கொஞ்ச நாள்லயே டீம் லீடர், மேனேஜர்னு பெரிய போஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. அரசாங்க வேலை, போலீஸ், ராணுவம் மாதிரி அதிகாரமான பதவிகள் இவங்கள தேடி வரும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா எவனாவது இவங்களுக்கு எதிரா சதி பண்ணா அசால்ட்டா அதை கண்டுபிடிச்சு காலி பண்ணிடுவாங்க. காசு பணம்லாம் நல்லா சம்பாதிப்பாங்களா? ராஜ வாழ்க்கை வாழ்வாங்களா? கண்டிப்பா. ஒரு 40 வயசுக்கு மேல இவங்க கிட்ட பணப்புழக்கம் பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே பிராண்டட் பொருட்கள், லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் தான் பிடிக்கும். சாதாரணமா ரோட்டோர கடையில சாப்பிட மாட்டாங்க. போனா பெரிய ரெஸ்டாரண்ட் தான். அதே மாதிரி யார்கிட்டையும் கை கட்டி கடன் வாங்குறத கேவலமா நினைப்பாங்க. வெளியே கெத்தா சுத்தினாலும் யாருக்கும் தெரியாம நிறைய பேருக்கு ரகசியமா உதவி செய்வாங்க. உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா? உடம்பு நல்ல கட்டுமஸ்தானதா இருக்கும். ஆனா சூரியன் ஆதிக்கம் இருக்கிறதால கண்ணு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். எப்பவும் கோபப்பட்டுட்டே இருக்கிறதால பிபி ஏற வாய்ப்பு இருக்கு. கும்பராசினால கால் வலி வரும். அதனால கோபத்தை குறைச்சிட்டு நைட்ல செல்போன் பார்க்காம நிம்மதியா தூங்குனாலே இவங்களுக்கு பாதி வியாதி வராது. பசங்க விஷயத்துல எப்படி இருப்பாங்க? பாசமா இருப்பாங்களா? உசிரையே கொடுப்பாங்க. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பசங்க படிப்பு, டிசிப்ளின் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பசங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும். பசங்க கல்யாணத்தை ஊரே வியந்து பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமா செஞ்சு அழகு பார்ப்பாங்க.
டிராவல் பண்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்குமா? சாதாரண பஸ்ஸு ட்ரெயின்லலாம் போக யோசிப்பாங்க. லக்ஸரி கார், ஃப்ளைட்டு, நல்ல ஸ்டார் ஹோட்டல்னு ராஜரீதியாக தான் டிராவல் பண்ணுவாங்க. ஆன்மீக பயணம், மலை பிரதேசங்களுக்கு போகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டு பயணம் மூலமா பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு போவாங்க. ஆனா வண்டி ஓட்டும்போது ஸ்பீடா ஓட்டுறத தவிர்க்கணும். சூப்பர்ப்பா. மொத்தத்துல இவங்க ஒரு மாஸ் கேரக்டர் தான். எந்த டவுட்டும் இல்ல. இவங்க பிறவி தலைவர்கள். அந்த சின்ன சின்ன ஈகோ, பிடிவாதம், முன்கோபம் இது மூணையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க தொடாத சிகரமே வாழ்க்கையில இருக்காது. வரலாற்றுல இடம் பிடிக்கக்கூடிய ஆளுங்க இவங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.